வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். விக்ரமிற்காக தயாரித்த ஆப்பிள் ஜூஸை எடுத்துக்கொண்டு அவன் நிற்கும் இடத்திற்கு வந்தாள் மது. மாமா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? தங்கச்சி நிச்சயதார்த்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதுக்காக சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு வேண்டுதல் பண்ணிருக்கீங்களா என்ன? பேசிக்கொண்டே அவன் முகத்தை ஆராய்ந்தவள் அவன் முகத்தில் அரும்பி இருந்த வியர்வை துளிகளை தன் கையில் இருந்த கைக்குட்டையை எடுத்து ஒற்றி எடுத்தாள். சந்தனம் களைஞ்சிருக்கு மாமா என்று அவன் நெற்றியில் களைந்திருந்த சந்தனத்தை அவள் சரி செய்ய முயல 6 அடி உயரத்தில் இருந்தவனின் நெற்றியை எட்டி பிடிக்க பெண்ணவள் சிரமப்படுவதை பார்த்து தன் இதழ்களை சுளித்து சிரித்தவன் அவள் சிரமத்தை குறைக்கும் வண்ணம் குனிந்து தன் தலையை தாழ்த்த அவன் சந்தனத்தை சரி செய்தாள் மது. உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலையா இருந்தாலும் பாருங்க. அன்பு கலந்து அதட்டலாய் சொல்லிவிட்டு ஜூஸை அவன் கையில் கொடுக்க அதை வாங்கி கொண்டவன், உன்னையும் நான் 2 நாளா தேடுறேன், கண்ணுலேயே அகப்பட மாட்டேங்கிறியே என்றான். நான் எங்க மாமா போனேன்? ரம்யா ரூம்ல தான் இருந்தேன், இல்லை கிச்சன்ல இருந்திருப்பேன் என்று அவள் சொல்லி முடிக்க அவன் ஜூஸை குடித்துவிட்டு காலி கப்பை அவளிடம் கொடுத்துவிட்டு தன் இதழ்களில் ஒட்டி இருந்த ஜூஸை நாவை சுழற்றி ருசித்தவன், இப்பதான் எனர்ஜியே வருது என்று சொல்ல, அதுக்குத்தான் மாமா சொன்னேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பாருங்கன்னு என்று மது சொல்ல, இந்த எனர்ஜி ஜூஸ் குடிச்சதாலோ இல்லை சாப்பிட்டதாலோ வந்ததில்லை, உன்னை பார்த்ததால வந்தது என்று அவன் கண்ணடித்து சிரிக்க, அதுக்குன்னு சாப்பிடாம என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா எனர்ஜி வந்துடுமா? தலை சுத்தி மயக்கம்தான் வரும் என்றவளின் கையில் மல்லிகை சரத்தை கொடுத்தவன், இந்தா பாட்டி ஸ்பெஷலா உனக்காக கட்டி வச்சாங்களாம், உன்னை தேடி தேடி பார்த்துட்டு என்கிட்ட கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, நானும் இதை கொடுக்கணுங்கிறதுக்காக உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன் என்றவன் சுற்றும் முற்றும் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு பக்கத்தில் யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டு, இரு நானே வச்சு விடுறேன் என்று தன் முன்னால் நின்றவளை பின்பக்கமாக திருப்பி மல்லிகை பூவை அவள் தலையில் வைத்தான். மது, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, தேவத மாதிரி என்று அவன் கண்கள் அவளை ஆழமாய் ஊடுருவ, நீங்க மட்டும் என்ன மாமா எப்பவும் ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போற அந்த பேண்ட் சட்டையில இருப்பீங்க, இன்னைக்கு பட்டி வேஷ்டி சட்டையில சூப்பரா இருக்கீங்க. தன் கைகளை அவன் நெற்றிக்கு அருகில் சுழற்றி திருஷ்டி எடுக்க அவளையே ரசித்து நின்றான் ஆடவன். மாமா, நேரமாகுது, பரணி அண்ணா வீட்டில இருந்து வந்துருவாங்க, அதுக்குள்ள நீங்க டிஃபன் சாப்பிடுங்க வாங்க என்று அவன் கையை பிடித்து அவள் இழுக்க அவள் காதில் ஒய்யாரமாய் ஆடிய ஜிமிக்கியை தன் பெருவிரல் ஆள்காட்டி விரல் 2ஐயும் சேர்த்து சுண்டி விட்டவன், உன் காது ஜிமிக்கியாக மாறி நிதம் உன் கன்னத்தை முத்தமிடவா? உன் நெற்றியில் குங்குமமாய் மாறி உன்னுடனே உறைந்திடவா? உன் உதட்டு சாயமாக மாறி ஒரே ஒரு நாள் மட்டும் உன் இதழை சுவைத்திடவா? உன் கொலுசின் முத்துக்களாக மாறி காலமெல்லாம் உன் காலடியில் தவம் கிடக்கவா? உன் கழுத்தில் வியர்வை துளியாக மாறி என்று விக்ரம் அவன் ஆரம்பித்த கவிதையை முடிக்கும் முன் ஓவென்று கூச்சல், சத்தமாய் கைதட்டல், விசில்கள் வேறு. டேய் கவிதடா என்று ஒருவன் சொல்ல, கார்ப்பரேட்காரன் கவிதை கூட எழுதுவான்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சுது என்று இன்னொருவன் சொல்லி சிரிக்க, இது செம சீனா இருக்கே, இப்பவே கேப்சர் பண்ணுவோம் என்று சொன்ன அடுத்த குரல் சைலஜாவுடையது. கிட்டத்தட்ட 20 பேர், அதில் சைலஜா உட்பட 4 பெண்கள், விக்ரம் மற்றும் பரணியின் நண்பர்கள் பட்டாளம். கைதட்டலும் விசிலும் பறக்க, ஏண்டா மச்சான் அதுக்குள்ள நிறுத்திட்ட, கண்டினியூ பண்ணு. டேய் அவன் எங்கடா விட்டான் என்று ஒருவன் கேட்க, எனக்கு தெரியும், நான் சொல்றேன், உன் கழுத்தில் வியர்வை துளியாக, அதுல தாண்டா விட்டான் என்று மற்றவன் எடுத்து கொடுக்க, விக்ரம் நாங்க சொல்றத கேளுடா, காதல் கவிதைய பாதியில விட்டா சாமி குத்தமாயிடும், முழுசா சொல்லி முடி. நண்பர்கள் கூட்டம் ஆர்ப்பரித்து கொண்டே மதுவையும் விக்ரமையும் நோக்கி வர, வீட்டில் இருந்த மற்ற உறவினர்கள் ஒரு சில நிமிடங்கள் நண்பர்களின் இந்த கேலி கிண்டல்களை ரசித்துவிட்டு பிறகு தங்கள் பேச்சை தொடர்ந்தனர். ஏய் என்னடா எல்லாரும் ரீச் ஆயிட்டீங்களா
நான் கால் பண்ணினப்போ இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னீங்க. நண்பர்களை பார்த்த மகிழ்ச்சியில் அவன் முகத்தில் புன்னகை மலர ஒவ்வொருவராக சென்று கை குலுக்கி கட்டி அணைத்து கொண்டான். மது, இவங்க எல்லாரும் எனக்கும் பரணிக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று நண்பர்களை மதுவிடம் அறிமுகப்படுத்திவிட்டு, டேய் மது என்னோட வைஃப் என்று சொன்ன விக்ரம் என்னவோ மிகவும் கேஷுவலாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் நண்பர்கள் செய்த கேலி கிண்டலில் மதுவிக்குத்தான் உதறல் எடுத்து விட்டது. சூப்பர் சிஸ்டர், நீங்க வெடி வச்சா கூட வடையாத இந்த பாறைய பெரிய கவிஞனா மாத்திட்டீங்களே. நண்பர்கள் மதுவிடம் திரும்ப குப்பென்று வியர்த்து விட்டது பாவைக்கு. அது நீங்க பேசிட்டுருங்க, நான் போய் எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று மது அங்கிருந்து ஓடியே விட்டாள். விக்ரம், உன் கல்யாணத்துக்கு தான் நீ எங்க யாரையும் இன்வைட் பண்ணல. அட்லீஸ்ட் உன் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்காவது கூப்பிட்டியே. நண்பர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விடவே அந்த இடம் பேச்சும் சிரிப்புமாய் களை கட்டியது. டேய், எங்கடா கல்யாண மாப்பிள்ளைய இன்னும் காணோம்? அவனை இன்னைக்கு வச்சு செய்யணும். நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னப்ப எவ்வளவு திட்டிருப்பான். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதும் தெரிஞ்சே பாலுங்கிணத்துல விழறதும் ஒண்ணுதான்னு சொன்னான் என்று ஒருவன் சொல்ல, என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் சந்தோஷத்தை மொத்தமா தொலைக்க போறியான்னு கேட்டான். இப்போ சார் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதுவும் காதல் கல்யாணம். நண்பன் ஒருவன் சொல்ல, ஷைலு அவன் காதல் கதைய சொன்னாடா. சாதாரண காதல் இல்ல, காவிய காதல். இன்னொருவன் நம்ப முடியாமல் சொல்ல, பரணி எப்ப வருவான்? நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் எங்க கிட்ட சொன்ன டயலாக் எல்லாம் பதில் சொல்லணும். நண்பர்கள் கேலியும் கிண்டலும் பேசியபடியே பரணியின் வருகைக்காக காத்திருக்க, டேய் ரொம்ப ஓட்டாதீங்கடா பாவம் அவன், விக்ரம் சொல்ல, ஓ மச்சானுக்கு சப்போர்ட்டா? விக்ரம், அவன் கிளம்பிட்டானான்னு கேளு என்று அவர்கள் சொல்ல, பரணிக்கு ஃபோன் செய்த விக்ரம், கிளம்பிட்டான், இன்னும் 10-15 நிமிஷத்துல இங்க வந்துடுவான் என்று சொன்ன விக்ரம், ஓகே ஷைலு, நான் கிச்சன்ல போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இவங்களை பார்த்துக்கோ என்று சைலஜாவிடம் சொல்லிவிட்டு விக்ரம் கிளம்ப, ஒரு பெரிய ட்ரேயில் எல்லோருக்குமான கூல்ட்ரிங்க்ஸை எடுத்து வைத்த மதுவிக்கு விக்ரம் நண்பர்களின் கேலி கிண்டல் பேச்சில் உண்டான பதட்டம் இன்னும் குறையாமல் இருக்க, தூரத்தில் சக்தி யாருடனும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவனிடம் சென்றாள். யாருக்கு கூல்ட்ரிங்க்ஸ்? என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன் என்று சக்தி ட்ரேயை வாங்கி கொண்டான். நல்ல வேளையாக மதுவே அவனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த விஷயம், அவனே குளிர்பானங்களை வாங்கி கொண்டான். அங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க, அவங்களுக்கு இதை கொடுக்கணும் என்று விக்ரமின் நண்பர்கள் இருந்த இடத்தை அவள் கை நீட்டி காட்ட, சரி நீங்க போங்க, நான் எடுத்துட்டு போறேன் என்று சக்தி அங்கிருந்து நகர்ந்தான். எல்லோருக்கும் ஜூஸை கொடுத்துவிட்டு கடைசியாக இருந்த 1 கப் ஜூஸை கையில் எடுத்துக்கொண்டு ட்ரேயை சேரின் மேல் வைத்துவிட்டு திரும்பி நின்றிருந்த சைலஜாவிடம் சென்றான். ஏங்க இந்தாங்க ஜூஸ் என்றான். அவன் பேசுவதை காதில் வாங்கி கொள்ளாமல் தன்னை வளைத்து வளைத்து செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தாள் சைலஜா. ஷைலு ஜூஸ் வாங்கிக்க என்று உடன் வந்த தோழி ஒருவள் சொல்ல, செல்ஃபி எடுப்பதை நிறுத்திவிட்டு சைலஜா திரும்பினாள். சக்தியின் விழிகள் அவள் விழிகளில் கலந்தது. அவள் முகத்தை பார்த்து கொண்டே அவன் ஜூஸை நீட்ட, அதே நேரம் தன் போனில் எடுத்த செல்ஃபியை ஆராய்ந்து கொண்டே சைலஜா கப்பை பிடிப்பதற்குள் ஜூஸ் தவறி கீழே விழுந்து கொட்டியது. அவள் பட்டு சேலையை ஜூஸ் நனைத்திருக்க, ஐம் சாரி என்று சக்தி சொல்வதற்குள் பட்டு புடவையில் ஜூஸ் கொட்டிய கோபத்தில், சரியா பார்த்து கொடுக்க மாட்டீங்களா? கண் என்ன பின்னாலையா இருக்கு? சக்தியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கொண்டிருந்தாள் ஷைலு. அவனும் சளைத்தவன் இல்லையே. ஏய் என்ன விட்டா ரொம்ப ஓவரா போற, நான் சரியா தான் கொடுத்தேன், நீ தான் ஜூஸை தவற விட்டுட்ட, இப்போ என்ன குத்தம் சொல்லி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷன், நானே பிரச்சனை பண்ணனா நல்லா இருக்காதுன்னு சைலண்டா இருக்கேன், இல்லனா நடக்கிறதே வேற. சக்தி மற்றும் சைலஜாவின் வாக்குவாதம் பெரிதாகி போயிருக்க, சமையல் அறைக்கு சென்று கேட்டரிங் உரிமையாளரிடமும் சமையல் ஆட்களிடமும் பேசிவிட்டு வெளியில் வந்த விக்ரம் அவர்களை கவனித்தான். ஐயையோ, இவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை என்று மனதில் நினைத்தவனாய் அவிடம் வந்து சேர்ந்தான். அவன் வந்து நின்றதையும் கவனிக்காமல் இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்க, ஏய் சக்தி என்னடா இது?
ஷைலு என்ன ஆச்சு என்று அவன் இருவரையும் மாறி மாறி கேட்க, யார் விக்ரம் இது? ஜூஸ் கொடுக்குறேன்னு சொல்லி என்னோட பட்டு புடவையை நாசம் பண்ணிட்டாரு. புடவையில் கொட்டிய ஜூஸை துடைத்தபடியே சைலஜா பேச, என்ன ஆச்சு சக்தி, ஜூஸ் கொட்டிட்டியா? விக்ரம் சக்தியிடம் திரும்பி கேட்டான். விக்ரம், இந்த பொண்ணு சொல்லுதுன்னு நீயும் கேட்குற பாரு. உன் ஃப்ரெண்டா இருக்க போய் சும்மா விட்டேன். என்கிட்டயே கை நீட்டி பேசுது. பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன். சக்தி விரைப்புடன் பேச, டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. ஷைலு சரி விடு, அவன் கவனிக்காம பண்ணிட்டான் என்று விக்ரம் பஞ்சாயத்தை இத்தோடு முடித்து விடலாம் என்று நினைக்க, என்ன நான் கவனிக்காம பண்ணிட்டேனா? தப்பு ஏன் மேல இல்ல விக்ரம், உன் ஃப்ரெண்டு மேலதான். கையில போனை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதே கவனத்தோட ஜூஸை வாங்கினாங்க, தவற விட்டுட்டாங்க. சக்தி தன் பங்கிற்கு தொடர, சரி ஓகே ஓகே சக்தி, நீயும் பார்த்து கொடுத்துருக்கணும். ஷைலு நீயும் கவனமா வாங்கியிருக்கணும். இதோட பிரச்சனையை விடுங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. உங்க சண்டையில நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். சக்தி, அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை பீரோல இருந்து எடுக்கணுமா. பீரோ சாவி உன்கிட்ட தானே இருக்கு. அம்மா உன்னை உடனே வர சொன்னாங்க என்று விக்ரம் சொல்ல, சக்தி தன் கண்களை சுருக்கி ஷைலுவை பார்த்து முறைத்து கொண்டே அவ்விடம் விட்டு அகன்றான். விக்ரம் தன் போனை எடுத்து மதுவை அழைத்தான். மதுவும் அவ்விடம் வந்து சேர, மது ஷைலு ட்ரெஸ்ல ஜூஸ் கொட்டிடுச்சு. நம்ம வாங்கினதுல புது புடவை இருந்தா ஷைலுக்கு ஒன்று எடுத்துக்கொடு என்று சொல்ல, ஷைலுவோ வேண்டாம் விக்ரம், எதுக்கு புது புடவையெல்லாம், நான் வாஷ்ரூம் போய் இதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, இல்லை ஷைலஜா, ஜூஸ் கரை போகாது, ட்ரை கிளீன் கொடுக்கணும். நீங்கள் வாங்க, உங்கள் ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சாரீ இருக்கு, அதை கொடுக்குறேன் என்று அவளை மது அழைத்து செல்ல, சக்தியை மனதிற்குள் அர்ச்சனை செய்தபடியே மதுவுடன் நடந்தாள் ஷைலஜா. மது கொடுத்த புடவை ஷைலுவின் பிளவுஸுடன் சரியாக பொருந்தியது. மதுவே புடவையை அவளுக்கு கட்டியும் விட்டாள். அந்த புடவையில பார்த்ததை விட இந்த புடவையில நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க பாருங்க என்று கண்ணாடியை மது காட்ட, மது சொன்னது உண்மைதான் என்று புரிந்தது ஷைலுவிற்கு. ஆமா நல்லா இருக்கு, இது உங்க புடவையா என்று அவள் கேட்க, இல்ல கல்யாணத்துல சொந்தக்காரங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க எக்ஸ்ட்ராவா புடவைகள் வாங்கணும், அதுதான் இது. ரம்யா பரணி கல்யாணத்துக்கு இந்த புடவை உங்களுக்கு கிஃப்ட் என்று மது சிரித்து கொண்டே சொல்ல, ஷைலு தன் ஜூஸ் கரை படிந்த புடவையை மடித்து வைத்து கொண்டே, ரொம்ப தேங்க்ஸ் மது என்றாள். அதற்குள் மதுவை யாரோ அழைக்க, ஷைலுவின் கழுத்தில் இருந்த நெக்லஸை சரி செய்து கொண்டிருந்த மது, அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் என்று சொல்லி செல்ல, ஷைலுவும் தன் நண்பர்கள் கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டாள். அவர்கள் இருக்கும் அறைக்கு பக்கத்து அறையில்தான் சக்தி இருந்தான். சக்தி, இந்த நிச்சய மோதிரத்தை நீயே வச்சுக்கோ. விக்ரம் கிட்ட கொடுத்தா அவன் வேலையா வேற எங்கேயாவது போயிடுவான், அவனை கூப்பிட ஆள் வைக்கணும். நீ எங்கேயும் போயிடாத, ஸ்டேஜ் பக்கத்திலேயே இரு. ஐயரு மோதிரம் மாற்ற சொல்லும் போது மோதிரத்தை என்கிட்ட கொடு என்று நிச்சய மோதிரத்தை சக்தியின் கையில் கொடுத்துவிட்டு கல்யாணி செல்ல, மோதிர பாக்ஸை தன் சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டு வெளியில் வந்தவன் பக்கத்து அறையில் எதேச்சையாக கட்டிலின் மேல் இருந்த சைலஜாவின் புடவையை பார்த்தான். சில மணித்துளிகளுக்கு முன்பு நடந்த காட்சிகள் அத்தனையும் அவன் கண்முன் வர, சண்டைக்காரியா இருந்தாலும் கொஞ்சம் அழகாதான் இருக்கா. அவன் உதடுகள் முணுமுணுக்க அறைக்குள் எட்டி பார்த்தான். யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டவன் புடவையை கையில் எடுத்து பார்த்தான். புடவையில் கரைப்பட்ட இடம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்தது. புடவையை கையில் எடுத்து கட்டிலில் விரித்து போட்டு தன் மொபைல் போனை எடுத்து கேமராவை கிளிக் செய்து புடவையை தன் போனுக்குள் புகுத்தி கொண்டான். பிறகு முன்பு இருந்தது போலவே அதை மடித்து வைத்துவிட்டு வெளியில் வந்தவன் விக்ரமின் நண்பர்கள் கூட்டத்தை தேடினான். அங்குதானே அவளும் இருக்க வேண்டும். அதிக நேரம் அவனை தேடவிடாமல் நண்பர்கள் கூட்டத்தின் பேச்சும் சிரிப்பும் அவன் செவிகளில் விழ, குரல் வந்த திசையை நோக்கி தன் பார்வையை திருப்பினான். அவர்கள் எல்லோரும் சேர்களை வட்டமாக போட்டு உட்கார்ந்து அரட்டை அடித்து சிரித்து கொண்டிருக்க, அந்த ஆகாய நிற பட்டு புடவையில் ஷைலு இன்னும் அழகாக தெரிந்தாள். டேய் சக்தி, என்னாச்சு? நீ எதுக்கு அவளை பார்க்கற? அவன் மனது கொடுத்த வார்னிங்கில் பார்வையை திருப்பி கொண்டான். ஷைலு, இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்குடி. நீ அந்த சக்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரு ஜூஸை கொட்டினதால தானே உனக்கு கிஃப்டா, அதை விட சூப்பரான புடவை கிடைச்சது என்று நண்பர்கள் ஷைலுவையும் விட்டு வைக்கவில்லை, கலாய்த்து கொண்டிருந்தார்கள். புது புடவை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா
நாங்களும் ஜூஸை புடவையில் கொட்டிக்கிட்டு விக்ரம் கிட்ட இருந்து ஆளுக்கு ஒரு புது புடவை கிஃப்டா வாங்கியிருப்போம் என்று மற்ற பெண்களும் சொல்ல, தூரத்தில் நின்றிருந்த சக்தியின் மேல் பதிந்தது சைலஜாவின் பார்வை. வரும் உறவினர்களை வணக்கம் சொல்லி வரவேற்று சிரித்து பேசிக் கொண்டிருந்தான் அவன். அவ்வப்போது அவனும் சைலஜாவை திரும்பி பார்க்கத்தான் செய்தான். ஆனால் அது அவளுக்கு தெரியாதே. வீட்டில் உறவினர்கள் 3/4 பேர் வந்திருக்க வீடு கல்யாண களை கட்டியிருந்தது. பரணியின் கார் விக்ரமின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. மாப்பிள வந்தாச்சு என்று யாரோ ஒருவர் குரல் கொடுக்க, வீட்டு பெரியவர்களை முந்திக் கொண்டு வெளியில் ஓடியது என்னவோ நண்பர்கள் கூட்டம்தான். பரணி காரிலிருந்து இறங்க, மணமகனே மணமகனே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, காதலிலே விழுந்தவனே வா வா, கல்யாணத்தில் கலந்தவனே வா வா, இனி எங்கள் ஜோதியிலே ஐக்கியம் நீ வா வா என்று அவர்களின் சொந்த லிரிக்ஸை போட்டு நண்பர்கள் சத்தமாய் கோரஸாய் பாட, சிரித்து கொண்டே காரிலிருந்து இறங்கினான் பரணி. பட்டு வேஷ்டி சட்டை, கல்யாண தோரணை என்று இன்னும் மிடுக்காக தெரிந்தான். ஏய், நீங்கெல்லாம் எப்பட வந்தீங்க? விக்ரம் சொல்லவே இல்லை பரணி கேட்க, பரணி லவ் பண்ணி கல்யாணம் பண்றியாமே ஒருவன் கேட்டான். அடுத்தடுத்து வந்து விழுந்தது கேள்விகள். ஆள விடுங்கடா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு தான், நடத்துங்க நடத்துங்க என்று பரணி சொல்ல, எவ்வளவு நேரமா உனக்கு வெயிட் பண்றது? உன்கிட்ட நிறைய பேச வேண்டி இருக்கு. எங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு அட்வைஸ் பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற என்று அனைவரும் அவனை சூழ்ந்து கொள்ள, ரம்யா மாப்பிள்ள நல்லாதான் இருக்காரு. உறவினர்களில் ஒரு பாட்டி சொல்ல, இந்த பையனோட அப்பா கனகராஜ் எனக்கு தூரத்து உறவு தான். இந்த பையன் சின்ன வயசு இருக்கும்போது இங்கே தான் இருந்தாங்க, அப்புறம்தான் சென்னைக்கு போயிட்டாங்க என்று உறவு பெண்களில் ஒருத்தி கூற, ஆமா, பையனோட அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தா எனக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு என்று மற்றவர்களும் பேசிக் கொண்டிருக்க, பரணி வந்துவிட்டதை அறிந்த ரம்யா அவன் வறண்டாவில் நடக்க தன் அறையின் ஜன்னலை திறந்து அவனை பார்த்தாள். பட்டு வேஷ்டி சட்டையில் ஆளே மாறி போயிருந்தான். பெயர் சொல்லி சத்தமாக கூப்பிட்டாலே கேட்கும் தூரத்தில் தான் இருந்தான். ஆனால் சுற்றிலும் உறவினர்கள் இருப்பதை பார்த்துவிட்டு தன் மொபைலை எடுத்து அவன் எண்ணிற்கு அழைக்க, நண்பர்கள் வட்டத்திற்குள் இருந்த பரணி போனை எடுத்தான். அதில் ஒளிர்ந்த ஜில்லு என்ற பெயரை பார்த்ததும் அவன் முகமும் ஒளிர, அழைப்பை ஏற்க போனவன் சுற்றியிருந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு ஒரு நொடி யோசிக்க, அதற்குள் அவர்கள், என்னடா முகத்துல பல்ப் எரியுது, யாரு? ஓ, பேசு பேசு என்று எல்லோரும் அவன் அருகில் சுற்றி நின்று கொள்ள, டேய் ஏண்டா என்று தன் பிடரியை கோதியபடியே போனை அட்டன் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு நின்றிருந்தான் பரணி.